ஸ்லீவ் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஃப்ரண்ட் உள்வளைவு வந்து நம்ம ஒரே சைடில் கட் பண்ணியிருப்போம். 2 சைடுக்குமே 2 சைடு ஸ்லீவுக்குமே ஒரே சைடில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வியர் பண்ணுறப்ப ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி கரெக்டாக கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 2 பக்கம் ஸ்லீவுமே கட் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கும் லைன் ஃபேப்ரிக்கும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் இதில் வந்து நான் ஃப்ரண்ட் உள்வளைவு வந்து கட் பண்ணவே இல்லை. பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைனிங் கிளாத் கட் பண்ணுறப்பே வந்துட்டு ஃப்ரண்ட் உள்வளைவு வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் என்ன ஸ்லீவ் பேட்டர்ன் வைக்க போகிறீங்களோ அந்த ஸ்லீவ் எல்லாமே வந்து முடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் முடிச்சுட்டு அதோட ரைட் சைடு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி இப்போ நான் போட்டிருக்கேன்ல அதே மாதிரி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட பேப்பர் பேட்டர்ன் இருக்கும்ல, அப்படி பேட்டர்ன் இல்லை அப்படின்னாலே நீங்களே அந்த ஃப்ரண்ட் உள்வளைவு வந்து நீங்கள் நார்மலாக ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் தைச்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம தப்பாக தைச்சிட்டோமே இதுமாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணாது. ஏன்னா நீங்கள் லைனிங் வச்சு தைக்கிறப்ப தான் இந்த மிஸ்டேக் அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ வித்தவுட் லைனிங்கில் கூட கரெக்டாக பண்ணிடலாம். லைனிங்கில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்தவங்களே மெயின் ஃபேப்ரிக்கில் சேர்த்து தைக்கிறப்ப இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸை நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள்.